இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில வந்திருக்கிற அவர்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மை நிரப்பி இந்த நாட்கள்ல நீங்க எல்லாருமே இதுல தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறவங்க நம்மளுடைய எண்ணங்கள்ல தேவன் என்ன மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார், இதைதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த எண்ணங்கள்ல நமக்கு மாற்றங்கள் கொண்டு வரும்போது அது ஆவியானவருடைய துணையோடு நம்ம அந்த எண்ணங்கள்ல மாற்றங்கள் வரும்போது நம்ம வாழ்க்கையில அற்புதமான காரியங்கள் நடக்கிறத நம்ம நிறைய பேர் நம்மள சாட்சி சொல்றத நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்ம மாற்றங்களை நம்ம பார்க்கிறோம். இது எல்லாமே எங்க இருக்குன்னா நம்முடைய எண்ணங்கள்ல. நம்ம நேற்று அந்த ப்ரேயர் செஷன்ல கூட நம்ம அதை தான் பார்த்தோம். சாட்சிகளை நம்ம கேட்டோம். எப்படி நம்ம எண்ணங்கள்ல மாற்றம் வரும்போது நம்முடைய சூழ்நிலைகள்ல மற்ற மனிதர்களுடைய எண்ணங்கள்ல கூட மாற்றங்கள் உண்டாகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த எண்ணங்கள்ல மாற்றங்களை நம்ம கொண்டு வர்றதுக்கு வேதம் நமக்கு சில பிரின்சிபிள்ஸ நமக்கு கற்று தருகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாய் நம்ம வாழ்க்கை ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்போ அதுல மிக முக்கியமான ஒரு பிரின்சிபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அது பிராக்டிஸ். நம்ம பொதுவா சொல்லுவாங்க பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். அப்போ ஒரு அந்த பிராக்டிஸ் நம்ம டெய்லி எதை நம்ம கன்சிஸ்டன்டா பிராக்டிஸ் பண்றோமோ அதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், பூரணமாக்க முடியும். அப்போ இந்த பிராக்டிஸ் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் நம்ம ரொம்ப மேல இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் படு பாதாளத்துல இருந்த மாதிரி இருக்கும். இந்த பிராக்டிஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம். எதை பிராக்டிஸ் பண்ணணும், எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், இதை குறித்தெல்லாம் நம்ம இன்றைக்கு தியானித்து பார்க்க போறோம். நம்ம எண்ணங்கள்ல மாற்றங்களை கொண்டு வர்ற இந்த காரியங்கள்ல முதல்ல பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அந்த மத்தேயு 7வது அதிகாரத்துல அங்க ஒரு அந்த ஒரு உவமையில தேவன் சொல்றாரு, என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே அந்த கற்பாறையின் மேல அந்த கட்டின வீட்டிற்கு அந்த வீடு கட்டின அந்த மனுஷனுக்கு அவன் ஒப்பாயிருக்கிறான். மழை வந்தாலும் புயல் வந்தாலும் காற்று அடித்தாலும் எல்லாம் அந்த வீட்டின் மேல மோதினா கூட அது அசையல. ஏன்னா அது இங்கிலீஷ்ல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, everyone who hears these words and puts them into practice. என் வார்த்தைகளை கேட்டு அதை பிராக்டிஸ் பண்றவங்க தான் யாரா, கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பானவர்களா இருக்கிறார்கள். என்ன வந்தாலும் அவங்கள அது என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. நம்ம பிராக்டிஸ் பண்ணாத வரைக்கும் நம்ம ஜோம் பண்ணலாம், என்ன ஏதோ ஜபங்கிற பேர்ல எதையோ புலம்பிட்டு வரலாம். ஆனா அந்த அந்த வார்த்தைய நம்ம வாழாத வரைக்கும் நம்ம வாழ்க்கையில அந்த வார்த்தை பலன் தர முடியாது. அப்போ இதுல இந்த வசனத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நம்ம கேட்கிறது மாத்திரம் போதாது, வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல. இந்த அங்க அந்த புத்தியுள்ள மனிதன், அந்த கற்பாறையின் மேல கட்டப்பட்ட மனுஷன், அவன் தான் புத்தியுள்ள மனிதன். அந்த புத்தி இல்லாத மனிதன், மூடனான அந்த மனிதனும் அவனும் வசனத்தை கேட்கதான் செய்யறான். 2 பேரும் கேட்கதான் செய்யறாங்க. ஆனா அவங்கள்ட்ட இருந்த வித்தியாசம் என்னன்னா அந்த பிராக்டிஸ். அதை என்ன செய்யறான், அவன் கை கொள்ளுகிறான். இதுதான் அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருந்த வித்தியாசம். அப்போ இன்னைக்கு நம்ம வசனத்தை இத்தனை நாட்கள், எத்தனை வருஷங்களா எத்தனையோ வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். அதை நம்ம பிராக்டிஸுக்கு எப்ப கொண்டு வர்றோமோ அப்பதான் அது நம்முடைய வாழ்க்கையில பலன் தரும். இந்த பிராக்டிஸ் தான் நம்ம வாழ்க்கையில உறுதியான அஸ்திபாரத்தை அது கொடுக்கிறதா இருக்குது. சூழ்நிலைகளை அது பார்க்காது. அது எப்பவும் எதுல இருக்கும், நிலைத்திருக்கும்னா தேவனிலும் அவருடைய வார்த்தையிலும் அந்த இருதயம் நிலைத்திருக்கும். இந்த தாவீது சொல்றார், அவர் வார்த்தையிலையும் அவர் உடன்படிக்கையிலையும் அவர் எவ்வளவு உண்மை உள்ளவர் அப்படிங்கறத அவர் தியானித்து கொண்டே இருந்தபடியினால அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை.
இத தாவீதுக்கு எப்படி சொல்ல முடிஞ்சதுன்னா, அந்த கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ், தேவன் யாரா இருக்கிறாரு, அவர் இப்போ அவர் பக்கத்துல நான் எப்படி இருக்கிறேன், இதை உணர்ந்து அத பிராக்டிஸ் பண்ணபடியினால, அவர் அந்த அசைக்க முடியாத அந்த நம்பிக்கை தேவன் பேர்ல இருந்தபடியினால, அந்த எல்லாவற்றையும் இழந்த சூழ்நிலையில கூட அவன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுகிறத பார்க்கிறோம். இதுக்கு காரணம் கான்ஸ்டன்டா அவன் ஆத்துமாவுக்கு ஒண்ணு சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தாவீத நம்ம பார்க்கும்போது, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவை முழு உள்ளத்தோடும் அவரை ஸ்தோத்திரி, கர்த்தரை நான் இக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அந்த ஆத்துமாவுக்கு சில காரியங்கள் அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அவர் சில காரியங்களை கான்ஸ்டன்டா செஞ்சுட்டே இருக்கிறபடியினால சூழ்நிலைகள் அவரை என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல. அப்போ இந்த பிராக்டிஸ்ல எப்போ நம்ம குறைவுல இருக்கிறோமோ, அப்பதான் ஏதோ ஒரு பிரஷர் நமக்கு வரும்போது, ஏதோ ஒரு வார்த்தை நமக்கு வரும்போது, உடனடியா நம்ம என்ன செஞ்சிடறோம், சோர்ந்து போயிடுறோம். அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். எந்த ஒரு மனுஷன் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறானோ, அவன்தான் கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாயிருக்கிறான். தானியேல பார்க்கிறோம், அவன் கன்சிஸ்டன்டா தினம்தோறும் அவனுக்கு அங்க சிங்க கெபியில போடப்படுவோம்னு சொல்லி அங்க உத்தரவு கூட போட்டுட்டாங்க. ஆனா அவன் ஏற்கனவே அந்த கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ், தேவனோடு கூட இருந்த உறவுல அந்த 3 நேரமும் அவன் என்ன செய்யறான், ஜெபித்து கொண்டே இருக்கிறான். அதனால அங்க என்ன நடக்குது, அந்த சிங்க கெபியில நீ போடப்படுவேன்னு ஒரு உத்தரவு வந்த பொழுது கூட அவனை அசைக்க முடியல. ஏன்னா அந்த உறவுல தேவனை அவன் பெரிதாய் பார்த்து கொண்டே இருந்தபடியினால, என்னுடைய தேவன் இந்த சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை தப்புவிப்பார்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த ஸ்டார்ம், அந்த புயல் அவனுக்கு நேராய் வீசின பொழுது கூட கர்த்தரை நம்பி அவன் என்ன செய்யல, அசைக்கப்படல. அங்க தாவீது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அங்க சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தன்னை தப்புவிக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து உணர்ந்து, அந்த அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து அவனை தப்புவித்ததை அவர் பார்த்து அதை உணர்கிறார். இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாம் பிராக்டிஸ் பண்ணதுனாலதான் அந்த கோலியாத்துக்கு முன்பாக அங்க போய் நிக்கும் போது அவனுக்கு சுத்தமா என்ன இல்ல, பயம் இல்ல. அப்போ இந்த பிராக்டிஸ் எவ்வளவு முக்கியம் நம்ம வாழ்க்கையில. வசனத்தை கேட்கிறோம், அதன்படி செயல்படுகிறோமா? நேற்று நம்ம பிரேயர் செஷன்ல அந்த கேட்ட அந்த சாட்சிகள் அதுதான். அந்த தாய் தன் மகனை குறித்ததான அந்த கவலைய தேவனிடத்துல அவ வைத்து விட்டு, அதுக்கு பிறகு தன் மகனை குறித்ததான அவ எப்படி அந்த மகன் வரணும்னு அவ தேவனிடத்துல விருப்பப்பட்டாளோ அதை மாத்திரமே அவள் தன்னுடைய கற்பனையில பார்க்க ஆரம்பிக்கிறாள். அதுதான் விசுவாசம் உள்ள ஜெபம். இந்த விசுவாசம் உள்ள ஜெபத்தை நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம செய்கிறோம்னா நமக்கு என்ன இருக்காது, பயம் இருக்காது. அந்த சூழ்நிலைகளை பார்க்கல, சுத்தி அங்க அவளுடைய மகனை குறித்து எதிரான காரியங்கள் வந்த பொழுது கூட அவள் அதை பார்க்கல. நீங்க நேத்து உள்ள அந்த மெசேஜை நீங்க கண்டிப்பா கேளுங்க. யாரெல்லாம் உங்க பிள்ளைகளுக்காகவோ இல்ல குடும்பத்தின் நபர்களுக்காகவோ ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, நம்முடைய மனதின் சூழ்நிலை வார்த்தைக்கு ஏற்ப மாறணும். அப்பதான் அந்த சம்பந்தப்பட்டவர்கள்ட்ட நம்ம மாற்றங்களை பார்க்க முடியும். அப்போ இந்த தாவீது அப்படித்தான் ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அங்க கர்த்தர் அவர் பார்த்துட்டே இருந்த அந்த பிராக்டிஸ், அவர் உடன்படிக்கைக்கு அவர் எவ்வளவு உண்மை உள்ளவரா இருக்கிறார்ங்கிறத அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தன்னை தப்புவித்த பொழுது அவர் உணர்ந்து அறிந்தது போல, அந்த கோலியாத்துக்கு முன்னாடி வந்து நின்னப்பையும் இவனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அது எப்படி சொல்ல முடியுதுன்னா, ஏன்னா என் தேவன் அவர் என்னை காக்க வல்லவர், அவர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல, யுத்தம் கர்த்தருடையது. அப்ப முழுமையுமாய் அவரை சார்ந்து இருக்கிற அந்த பிராக்டிஸ் தாவீதுக்கு இருந்தபடியினாலதான்
அவ்வளவு பெரிய யுத்தம் வந்த பொழுதும் அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களும் ராஜாவும் பயந்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில ஒரு மனிதன் தன் இருதயத்தை பிராக்டிஸ் பண்ணி வைத்து கொண்டிருந்த ஒரு மனிதன் வந்து நிற்கிறான்னா அவனுக்கு முன்பாக எல்லாம் தோல்வி அடைந்துதான், அவனுக்கு முன்னாக எல்லாம் வீழ்ச்சி அடைந்துதான் ஆகணும். அவனை ஜெயிக்க எந்த வல்லமையாலும் முடியாது. அப்போ இன்றைக்கு நம்ம எதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம்? அவருடைய வார்த்தையை நம்ம பிராக்டிஸ் பண்றோமா? அவர் சொல்றாரு, நீ உன் சுயத்தை என்ன பின்பற்றி வரணும்னா நீ உன் சுயத்தை விடணும். நீ என்ன பின்பற்றணும். தேவ புத்திரனா நீ இருக்கிற அப்படின்னா நீ என்ன செய்யணும்? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கணும். இதை நம்ம பிராக்டிஸ் பண்றோமா? ஏன் அது முடியல அப்படின்னா நம்மளால சத்துருக்களை சிநேகிக்க முடியல, சபிக்கிறவங்களை ஆசீர்வதிக்க முடியல. இந்த இடத்துக்கு நம்ம இருதயம் ஏன் வரலன்னா இன்னும் நாம் நம் தேவனை பெரிதாய் பார்க்கல. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கும் போது நம் வாழ்க்கையில ஜீவனின் ஆவியின் பிரமாணம் எல்லா பகுதிகளிலும் செயல்படும். அது நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவங்களுடைய படிப்புல, அவங்களுடைய உயர்வுல, அவங்களுடைய சுகத்துல, நம்ம நம்ம கணவனோ மனைவியோ அந்த நம்ம அந்த உறவுல, நம்மளுடைய சரீர சுகத்துல, நம்மளுடைய பொருளாதாரத்துல, எல்லா பகுதிகளிலும் அங்க ஜீவன் செயல்படும். எப்போ? வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு இந்த பிரமாணம் நிறைவேறும். அதுதான் நேத்து நம்ம பார்த்தோம். கேளுங்கள் தரப்படும்னு அவர் சொல்லிட்டாரு. நம்ம கேட்டா நம்ம அப்பா கொடுத்துட்டாருங்கிறத நம்ம ஹார்ட் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அதை பிராக்டிஸ் பண்ணணும். நான் இத கேட்டிருக்கிறேன், என் அப்பா கொடுத்துட்டாரு அப்படிங்கிற அந்த இருதயத்தோட நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது, அதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்து அதற்கு நம்ம நன்றி செலுத்த ஆரம்பிக்கும் போது, அதை நம்ம பிராக்டிஸ் பண்ணும் போது நம்ம வாழ்க்கையில ஜீவன் எல்லா பகுதிகளிலும் செயல்படுகிறத பார்க்க முடியும். அவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவீர்களாக. அப்போ என் அன்பு உன் மேல எப்பவும் அது கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கு. அந்த அன்பை நீங்க பெற்றுக்கொண்ட அந்த அன்புல நீங்க மற்றவர்களை நேசியுங்கள்னு சொல்றாரு. இத கேட்கிறோம், இத செய்யறோமா? இத செஞ்சோம் அப்படின்னாதான் நம்ம ஆவியின்படி நடக்கிறோம்னு அர்த்தம். இத செய்யலைன்னா நம்ம மாம்சத்தின்படி நடக்கிறோம். அப்போ நம்ம மேல இந்த பிரமாணம் ரோமர் 8:1-2 சொல்லப்பட்டிருக்கிற இந்த பிரமாணம் நம் வாழ்க்கையில என்ன செய்ய முடியல? செயல்பட முடியல. அப்போ கான்ஸ்டன்டா, கன்சிஸ்டன்டா நம்ம சந்தோஷமா இருக்கிறதும், நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கிறதும், எல்லாத்துக்கும் நன்றி சொல்றதும், இப்படி ஒரு வாழ்க்கை அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்ம கேட்டு அதன்படி செய்கிறவர்களாய் நம்ம இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில நிச்சயம் ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படும். எப்படி ஒரு புவியீர்ப்பு விசை இன்னும் அந்த பிரமாணத்துல உலகம் தோன்றினதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த பிரமாணம் செயல்பட்டு கொண்டு இருக்கு. அப்போ அவர் சொல்றாரு, நீ கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீ வந்துட்ட. ஆனா நீ ஆவியின்படி நடக்கும் போது மாம்சத்துல இருக்கிற கசப்பு, கோபம், வெறுப்பு, பகை, வைராக்கியம் இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இந்த கிரியைகள் நமக்குள்ள இருக்கும் போது ஏதாவது ஒரு பகுதியில நம்ம வாழ்க்கையில அங்க மரண வாசனை வீசிட்டு இருக்கிறோம். மரணம்ங்கிறது சரீர மரணத்தை குறித்து நான் சொல்லல. மறுபடியும் அதைதான் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. மரணம்ங்கிறது நம்ம பொருளாதாரத்துல ஏதோ ஒரு இடத்துல நம்ம லேக்ல இருப்போம். இல்லைன்னா குடும்ப உறவுகள்ல மற்றவங்களோடு கூட இருக்கிற உறவுல நம்ம என்ன செய்வோம்? குறைவுல இருப்போம். இல்ல நம்ம சரீரத்துல ஏதோ ஒரு சுகவீனத்தை நம்ம கான்ஸ்டன்டா நம்ம அனுபவித்து கொண்டே இருப்போம். இதெல்லாம் நம்ம கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வந்த பிறகு இந்த மாம்சத்தின் கிரியைகளை நம்ம என்ன செய்யணும்? பழைய மனுஷனை களைந்து போடணும். உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகணுமா? அந்த உள்ளத்துல புதிதான ஆவியில
நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? தேவ அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால், அப்போ இந்த தேவ அன்புல இருந்துதான் நான் செயல்படுவேன்னு சொல்லி நம்ம வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் மாறும்போது, மற்றவங்களை குறித்ததான கசப்பான எண்ணங்கள் இல்லாம, கோபம் இல்லாம, வைராக்கியம் இல்லாம, பகை இல்லாம, நீங்க இந்த அதாவது கலாத்தியர் 5வது அதிகாரம், ரோமர் 1வது அதிகாரம், மற்றவங்களை பத்தி புறங்கூறுதல், இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுன்னா இன்னும் மாம்சத்தின் கிரியைகள், மாம்சத்தின் படி நம்ம நடந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் நம்ம விட்டு ஒழிக்கும் போது நம்ம வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் ஜீவன் ஆளுகை செய்கிறத, ஜீவன்ல நம்ம ஆளுகை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, பிராக்டிஸ். பிராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். அவனை பூரணமாக்குறது பிராக்டிஸ். தானியேல் 3 நேரமும் அவன் ஜெபித்தான அந்த கன்சிஸ்டன்டா நம்ம பார்த்தோம். நேற்று அந்த சாட்சியில நம்ம கேட்டோம். 3 வேளை அந்த தாய் தன் மகனை குறித்து அவ என்ன செய்யறா? கொஞ்ச நேரம் ஒதுக்கி அந்த மகனை குறித்ததான நல்ல காரியங்களை, தேவனிடத்துல எதை ஜெபித்தாலோ அதை பெற்றுக்கொண்டதை போல அவ என்ன செய்யறா? அந்த காரியங்களை அவள் பார்க்க தொடங்குகிறாள். 3 நாள்ல அங்க காரியங்கள்ல மாற்றங்கள் உண்டாகிறது. அவளுடைய மகனை குறித்ததான நல்ல ரிப்போர்ட்ஸ் அங்க கொடுக்கப்படுது. அப்போ இன்றைக்கு அந்த பிராக்டிஸ் நமக்கு ரொம்ப அவசியமா இருக்குது. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்துல அந்த சீஷர்கள் எடுத்தவங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 2:42. அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் எதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்க? அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் ஒண்ணுல உறுதியாய் தரித்திருக்கிறாங்க. எதுலலாம்? அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், அங்க அந்நியோன்யத்துல அந்த ஜனங்கள், அந்த அந்த சீஷர்கள் மூலமாய் ஏற்றுக்கொண்ட தேவனை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க? அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. அப்போ இந்த கான்ஸ்டன்ட் பிராக்டிஸ் அவங்களுக்கு என்ன இருக்கு. உறுதியாய் அதுல என்ன செய்யறாங்க? தரித்திருக்கிறாங்க. டெய்லி பிராக்டிஸ் பண்றாங்க. ஈவன் தான் அங்க ஒரு பெர்சிக்யூஷன் அங்க அவங்களுக்கு தொடர்ந்து இருந்தா கூட, அவங்க கிறிஸ்துவை அறிவிக்க கூடாதபடிக்கு தொடர்ந்து மிரட்டப்படுறாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்பினா கூட அவங்கள அது பாதர் பண்ணவே இல்லை. அந்த சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 52வது வசனத்துல இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க கான்ஸ்டன்டா அதை பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. தேவ சமூகத்துல அவங்க இருக்கிறதோ, அந்த அவங்க வார்த்தையில உறுதியா இருக்கிறதும், ஜெபம் பண்றதுலயும் அவங்க உறுதியாய் தரித்திருந்தபடியினால, அப்போ இந்த பிராக்டிஸ் இதுதான் கற்பாறை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த கற்பாறை மேல நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோம்னா நம்ம எப்பவும் ஸ்டேபிளா இருப்போம், உறுதியா இருப்போம், நீடித்து நிலைத்திருக்க முடியும். நம்ம பலன் உள்ளவர்களா இருப்போம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருக்கிறவர்கள். ஆனா வசனத்தை பிராக்டிஸ் பண்ணாதவங்க எப்படி இருக்கிறாங்க? மணலை போல, மண்ணின் மேல கட்டப்பட்ட அந்த வீடை போல அவங்க வீக்கா இருக்கிறாங்க. ஒரு சின்ன காரியம் வந்தா கூட உடனே கொலாப்ஸ் ஆயிருவாங்க. அங்க என்ன இருக்கு? இன்ஸ்டெபிலிட்டி. உறுதியாய் அவங்களால என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி வேணும், நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜீவனை எல்லா பகுதிகள்லயும் பார்க்கணும் அப்படின்னா பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம்.
அந்த தேவனுடைய அந்த ரியாலிட்டிய நம்ம என்ன செய்யணும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும். இப்போ அந்த 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம அதை தான் பார்க்கிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஒவ்வொரு எண்ணத்தையும் அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு எண்ணம் நம்ம ஆவிக்கு விரோதமாய் மாம்சத்துல வருது, உடனடியா அதை கிறிஸ்துவுக்கு கீழ் நம்ம என்ன செய்யணும்? சிறைப்படுத்தணும். ஒருவேளை உங்களுக்கு ஒரு ஒரு தேவையை குறித்து ஒரு பயம் வருது அப்படின்னா, உடனடியா அந்த கிறிஸ்துவுக்குள் எப்படி சிறைப்படுத்த முடியும் அப்படின்னா, அதற்கு ஒரு வார்த்தையை தேவன் நமக்கு வாக்குத்தத்தமாய் வேதத்துல தந்திருப்பார். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறார். என் அப்பா என் குறைவை நிறைவாக்குகிறார். நான் ஏன் இந்த தேவையை குறிச்சு நான் கலங்கணும், பயப்படணும் அப்படிங்கிற இடத்திற்கு நம்ம இருதயம் வரணும். வரும்போது மாத்திரம்தான் நம்ம எண்ணங்களை நம்ம கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த முடியும். இப்போ இந்த ஜிம்முக்கு போய் உங்க மசில் எல்லாம் என்ன செய்யறாங்க? நிறைய பேர் பில்ட் பண்றாங்க. இது வாரத்துக்கு ஒரு நாள் போனா அது நடக்காது. தினந்தோறும் கன்சிஸ்டன்டா அதுக்காக என்ன செய்யறாங்க? பிராக்டிஸ் பண்றாங்க. அது போலதான் கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில நேச்சுரலா நம்ம வாழ்க்கையில அவர் வாழணும், அவரை நம்ம வாழ விடணும்னா நம்ம பிராக்டிஸ் நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமா இருக்கு. அதனாலதான் பவுல் சொல்றாரு, எதை சிந்திக்கணும்? இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். உண்மையுள்ளவைகள், ஒழுக்கம் உள்ளவைகள், இவைகளையே சிந்தித்து கொண்டு, அன்புள்ளவைகள், கற்புள்ளவைகள். இதை தவிர நம்ம வேற காரியங்களை நம்ம சிந்தித்து கொண்டிருந்தோம் அப்படின்னா அங்க சமாதானத்தின் தேவன் என்ன செய்ய முடியாது? நம்ம கிட்ட நம்ம வேலை செய்ய முடியாது. அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அப்போ இந்த பிராக்டிஸ் தான் நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை கொண்டு வருகிறது. பீஸ் ஃபாலோஸ் பிராக்டிஸ். நம்ம அறிவு, இந்த வசனம் எல்லாம் எனக்கு தெரியும், இவ்வளவு வசனங்கள் எனக்கு தெரியும், நான் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட இந்த வசனங்களை சொல்லுவேன், எந்த பக்கத்துல இருக்குன்னு சொல்லுவேன், எந்த அதிகாரத்துல இருக்குன்னு சொல்லுவேன். இது முக்கியம் இல்ல, நம்ம அறிவு முக்கியம் இல்ல, நம்முடைய பிராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம். நமக்கு பிராக்டிஸ் இல்லைன்னா சின்ன ஒரு காரியம் எழும்புனா கூட நம்ம விழுந்து போயிருவோம். அந்த யாக்கோபுல 1வது அதிகாரம் 22வது வசனம், அந்த வசனமும் அதைத்தான் சொல்லுது. நான் வாசிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். உங்களை வஞ்சியாதபடிக்கு, செல்ஃப் டிசெப்ஷனுக்குள்ள நீங்க போயிடாதீங்க. யாக்கோபு எழுதுறாரு, நீங்க வசனத்தை கேட்டுட்டு அதன்படி செய்யலைன்னா நீங்களே உங்களை வஞ்சித்து கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு ஆசீர்வாதம் எப்ப வருது அப்படின்னா வசனத்தின்படி செயல்படும். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா எந்தெந்த பகுதிகளை நீங்க பிளெஸிங்க ரிசீவ் பண்ணிருக்கிறீங்கன்னா அந்த ஏரியால அந்த வசனத்தின்படி நீங்க விசுவாசித்திருப்பீங்க, அந்த வசனத்தை அறிக்கை பண்ணிருப்பீங்க, அதை ரியலா பார்த்திருப்பீங்க. அந்த ஏரியாஸ்ல உங்க பிளெஸிங்க நீங்க சுதந்திரித்திருப்பீங்க. ஆனா மற்ற பகுதிகள்ல இன்னும் ஜீவன் வரல அப்படின்னா மெயினா சரீர சுகத்துக்கு நம்ம மன்னிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இத ஏன் நம்மளால செய்ய முடியல அப்படின்னா அவருடைய அன்பை நம்ம இன்னும் உணர முடியல. அவருடைய அன்பு, அவர் நம்ம எவ்வளவு தூரம் நேசித்து கொண்டிருக்கிறார், அவர் நம்ம எவ்வளவு தூரம் மன்னித்திருக்கிறார். அங்க மரியாள் அந்த நலத தைலத்தை பூசுற அந்த மரியாளை குறித்து அண்ணன் சொல்றாரு, இவள் என்னிடத்தில் மிகவும் அன்பு கூர்ந்தாள். ஏன்னா இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நம்ம செய்த அநேக பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறாரே அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே நம்ம மற்றவங்களை மன்னிக்கிறது அது ஈஸியா இருக்கும். ஆனா இந்த இடத்துக்கு நம்ம ஹார்ட் வராதுக்கு காரணம் இன்னும் நாம் தேவனுடைய அன்பை, அவர் நம்ம எவ்வளவு நேசித்து நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்காக இவ்வளவு தூரம் பாடுகள் பட்டு நம்மை மன்னித்திருக்கிற அந்த மன்னிப்பை நம்ம நினைச்சு பார்த்துட்டோம் அப்படின்னா மற்றவங்களை குறித்ததான அந்த கசப்பு உணர்வுகளோ மன்னியாத தன்மைகளோ நமக்குள்ள இருக்கவே முடியாது.
இதுதான் நம்முடைய வாழ்க்கையில சில ஜெபங்களுக்கு தடைகளை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு வசனத்தை கேட்கிறோம், அதன்படி செய்கிறோமா? அங்க எபிரேயர் 5வது அதிகாரத்துல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. நான் அதை வாசிக்கிறேன். எபிரேயர், எடுத்தவங்க வாசிங்க. 5வது அதிகாரம் 14வது வசனம். எபிரேயர் 5:14. பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோதரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். சரி, இப்போ இங்க எழுதுறாரு, இந்த எபிரேயர் எழுதினவர் எழுதுறாரு, பலமான ஆகாரம் நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக. இங்க பிராக்டிஸ், பயிற்சி. அதாவது யாரு முதிர்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா, இந்த பிராக்டிஸ் பண்றவங்க தான் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடைகிறாங்களாம். இத வார்த்தைய பிராக்டிஸ் பண்ணாதவங்க எப்பவும் எப்படிதான் இருக்கிறாங்க? சின்ன பிள்ளைய போலதான் இருக்கிறாங்கன்னு பவுல் சொல்றாரு. நீங்க உங்களுக்கு இன்னும் நான் பலமான ஆகாரம் கொடுக்க முடியலையே. 1 கொரிந்தியர் 3ல நம்ம பார்க்கிறோம். இந்த பலமான ஆகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளணும். பலமான அந்த டீப் ரெவலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா, முதல்ல சின்ன 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 காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்கு வரும்போதுதான் ஆவிக்குரிய அந்த பலமான ஆகாரத்தை நம்ம உட்கொள்ள முடியும். இல்லைன்னா அந்த நம்ம சோல் எப்படிதான் இருக்கோ, அது ஒரு ஒரு சின்ன பிள்ளைக்குரிய இருக்கிற ஆத்துமா. சின்ன விஷயத்துக்கும் கவலை, சின்ன விஷயத்துக்கும் பயம், சின்ன விஷயத்துக்கும் கசப்பு. ஏன்னா இன்னும் நம்ம எதுல இல்ல? பயிற்சி எடுக்கல, பிராக்டிஸ் பண்ணல, தேவனுடைய வார்த்தைய வாழ ஆரம்பிக்கல. அந்த அந்த வசனத்தை நம்ம வாசித்துருவோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம். ஆன்டி அதை வாசிங்க ஆன்டி. 1, 2, 3. மேலும் சகோதரரே, உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே கூட பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலவீனதால் ஆனதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்கு இருக்கிறபடினால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இதுல அழகா பவுல் சொல்றாரு, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் சின்ன பிள்ளைங்கன்னு நினைச்சுதான் நான் பேச வேண்டியது இருக்குது. உங்களுக்கு என்ன செய்ய முடியல? போஜனம் கொடுக்க முடியல, பாலை தான் கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கும் நிறைய பேர் நம்ம டீப் ரெவலேஷன்ஸ்க்கு போகாம எப்பவுமே யாராவது நமக்கு வார்த்தை சொல்ல மாட்டாங்களா? தீர்க்க தரிசனம் கிடைக்காத? தீர்க்க தரிசனம் நல்லது, பக்தி விருத்தி உண்டாக்கும். ஆனா இதையே தேடிட்டு இருக்கோம் இருதயம். இந்த டீப் ரெவலேஷன்ஸ்குள்ள எல்லாம் போகாது. ஏன்னா இவங்க இருதயம் எப்படி இருக்கு? இன்னமும் மாம்சத்துக்குரியதா இருக்குது. மாம்சத்துல இருந்து அந்த மாம்சத்தின் கிரியைகள்லயே அவங்க வெளிப்படுத்திட்டே இருப்பாங்க. கசப்பு இருக்கும், கோபம் இருக்கும், வைராகியம் இருக்கும், பகை இருக்கும், விரோதம் இருக்கும், இச்சைகள் இருக்கும், மற்றவங்களை பத்தி புறங்கூறி கொண்டு இருப்பாங்க. இது எல்லாமே இருக்கிறபடியினால இந்த டீப் ரெவலேஷன்ஸ பெற்றுக்கொள்ளக்கூடிய பலன் இல்லாதவர்களாய் மாறுறாங்க. பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள்ளே இருக்கிறபடியினால் நீங்க மனுஷனை போல நடந்து மாம்சமானவனை போல சிந்திக்கிறீர்கள் அல்லவா, நடக்கிறீர்கள் அல்லவா. இந்த மாம்சம் அப்படிங்கிறதே முதல் ஆதாமுக்குரியது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்த பிறகு நம்ம ஆவியின் படிதான் நடக்கணும். நம்ம மாம்சமும் மனதும் விரும்புகிறபடி நம்ம செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னும் அந்த முதல் ஆதாமுக்குள்ள இருக்கிறோம். அப்போ முதல் ஆதாமுக்கு வந்தது என்னது? பாவம், மரணம் என்கிற பிரமாணம் அவனுடைய வாழ்க்கையில செயல்பட்டது. நம்ம இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறகு ஜீவனின் ஆவியின் பிரமாணம் செயல்படணும், நம்ம வாழ்க்கையில பரிபூரணமா எல்லா பகுதிகளிலும் செயல்படணும் அப்படின்னா இந்த மாம்சம் நம்மை விட்டு அறவே அகன்று போகணும். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கோ? கிறிஸ்துவின் சாயலை அப்படியே நம்ம பிரதிபலிக்கிறவர்களாய் நம்ம மாற முடியும். அப்பதான் அவரை பற்றின பூரண அறிவு நமக்கு உண்டாகும்.
இப்போ இத வேதத்துல இத கற்றுக் கொடுத்த பவுல் அவருடைய வாழ்க்கையில இத பிராக்டிஸ் பண்றாரு. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் பிராக்டிஸ் பண்றாரு. அத சும்மா அவர் வசனத்துல எழுதி மட்டும் வைக்கல, அவர் அதை பிராக்டிஸ் பண்ணி அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதை எழுதுறாரு. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 9வது வசனம். வாசிங்க. பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்கள் என்கிட்ட நீங்க கற்றிருக்கிறீங்க, என்கிட்ட நீங்க அடைந்திருக்கிறீங்க, என்கிட்ட இருந்து நீங்க கேட்டிருக்கிறீங்க, என்கிட்ட இருந்து நீங்க பார்த்திருக்கிறீங்க. அப்போ பவுல் அங்க அந்த பிலிப்பியர்ல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா முதல்ல சந்தோஷத்தை குறிச்சு எழுதுறாரு. அடுத்து உங்க கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்கன்னு எழுதுறாரு. உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாகன்னு எழுதுறாரு. இதெல்லாம் எழுதிட்டுதான் அங்க ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறாரு. இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். அடுத்துதான் இத சொல்றாரு. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். நீங்க என்னை பாக்குறீங்களா? என்ன பாக்குறத நீங்க செய்யுங்க. அத பிராக்டிஸ் பண்றாரு. இன்னைக்கு எதை பிராக்டிஸ் பண்றோம்? நம்ம மற்றவங்களுக்கு நம்ம எதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அத பிராக்டிஸ் பண்ணும் போதுதான் சமாதானத்தின் தேவன் நம்ம கூட என்ன செய்கிறாராம்? இருக்கிறாராம். இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அத பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்ததா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 31வது வசனத்துல பவுல் ஒரு காரியத்தை சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:31. நான் அனுதினமும் சாகிறேன், அதை நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினால் உங்களை குறித்து நான் பாராட்டுகிற மேன்மையை கொண்டு சத்தியமாய் சொல்லுகிறேன். நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சுயத்துக்கு சாகிறேன். அவரு ஒரு நாள் மட்டும் அவர் சுயத்துக்கு சாகல, ஒவ்வொரு நாளும் அவர் சுயத்துக்கு என்ன செய்கிறாராம்? அவர் என்ன செய்கிறாராம்? சாகுறாராம். ஒவ்வொரு நாளும் என்ன பத்தி யார் என்ன சொல்லிட்டாங்க, என்ன பத்தி இப்படி பேசுறாங்க, அந்த நான், அந்த ஈகோ, அததான் கிறிஸ்து சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அந்த தன்னைத்தான் வெறுக்கிறது அப்படின்னா அங்க என்னது? அது ஈகோ. என்ன நான் யாரு, என்ன பார்த்து எப்படி சொல்றாங்களே, என்ன பரவாயில்ல, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு நாளும் அங்க பவுல் என்ன செய்கிறாரு? சுயத்துக்கு சாகிறார். ஏன்னா அவரை பின்பற்றி வரணும்னு இயேசு சொல்லிட்டாருன்னா நான் என் சுயத்துக்கு சாகணும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் இதை என்ன செய்வேன்? பிராக்டிஸ் பண்ணுவேன்னு சொல்லி பவுல் அங்க பிராக்டிஸ் பண்றத பார்க்கிறோம். அடுத்ததா 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 25ல இருந்து 27வது வசனங்கள். 1 கொரிந்தியர் 9, 25ல இருந்து 27. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணினேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாத படிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். இங்க பவுல் அந்த செல்ஃப் கண்ட்ரோல என்ன செய்யறாரு? பிராக்டிஸ் பண்றத சொல்றாரு. இப்போ பந்தயத்துக்கு போற எல்லாரும், அத்லெட்ஸ் எல்லாமே அவங்க என்ன செய்வாங்க? நிறைய காரியங்கள் அவங்க செய்யக்கூடாது. அவங்க இச்சை அடக்கமா இருக்கிறாங்க. அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கிற நான்
ஆகாதவனாய் போகாதபடிக்கு. இன்னைக்கு நிறைய பேர் விழுந்து போகிறதுக்கு காரணம் இந்த மாம்சத்தை என்ன செய்யல, ஒடுக்கி கீழ்ப்படுத்தல. என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். அனுதினமும் அவர் என்ன செய்கிறாரா, சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துற. நான் பிரசங்கம் பண்ணுகிறேன்னா அதுல நான் உண்மையா இருக்கணும், அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிறவனா இருக்கணும். அந்த வார்த்தையின்படி நான் வாழணும். நான் வாழாம உன்னை பேசுனேன் அப்படின்னா அது மற்றவங்களுக்கு அது ஜீவனா இருக்காது அப்படிங்கிறத பவுல் அறிந்து அதை பிராக்டிஸ் பண்றாரு. அந்த செல்ஃப் கண்ட்ரோல, அந்த ஜெபத்தை, அந்த கீழ்ப்படிதல், அதுவே அவருடைய லைஃப் ஸ்டைலா மாறுது. அங்க பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11-12 அவர் மற்றும் ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு. பிலிப்பியர் 4:11-12. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலையும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணமடையவும், குறைவுபடையவும் போதிக்கப்பட்டேன். அங்க சொல்றாரு, நான் எந்த நிலைமையிலையும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். கண்டென்ட்மெண்ட், அந்த திருப்தி, இதெல்லாம் இன்ஸ்டன்டா வராது. அத ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்றாரு. எத்தனையோ கப்பல் சேதம் அவருக்கு வந்தது, சிறையிருப்புகள் வந்தது, பசி வந்தது, போராட்டங்கள் வந்தது. ஆனா அதுல எல்லாவற்றிலையும் உன்னை கற்றுக்கொள்ற அந்த 13வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு என்னை பலப்படுத்துகிற ஒருவர் என் கூடயே இருக்கிறாரு. அதனால எந்த சூழ்நிலையிலும் நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போ இதெல்லாம் ஒரே நாள்ல வராது. இதெல்லாம் கான்ஸ்டன்டா, கன்சிஸ்டன்டா அந்த பிராக்டிஸ்ல வரக்கூடிய காரியம். நம்ம எண்ணங்களை நம்ம கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துவதும், நம்ம மாம்ச எண்ணங்கள்ல செயல்படாதபடி ஆவியின் சிந்தையில நம்ம செயல்படுவதும், இது எல்லாம் பிராக்டிஸ்ல வரக்கூடிய காரியம். இன்னைக்கு நம்ம மனது கட்டுக்கடங்காத ஒரு குதிரையை போல அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்குன்னா, அது பாட்டுக்கு எங்கேயோ ஓடுதுன்னா, நம்ம வாழ்க்கையில எதுக்கு மேலையும் நமக்கு ஆளுகை செய்ய முடியாம போயிரும். நம்ம மைண்ட, நம்ம எண்ணங்களை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்த நம்ம எப்ப பிராக்டிஸ் பண்றோமோ, வசனத்தை நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் நாம் மாறும்போதுதான் நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவின் சாயலை பிரதிபலிக்க முடியும். ஜீவனின் பிரமாணம் நம்ம வாழ்க்கையில செயல்பட முடியும். ஜீவனில் நம்ம ஆளுகை செய்ய முடியும். அங்க சொல்றாரு 1 தெசலோனிக்கேயர்ல, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். இப்படி செய்வதே, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆவியை அவித்து போடாதிருங்கள், தீர்க்க தரிசனங்களை அற்பமா எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள், பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சமாதானத்தின் தேவன் அப்போ என்ன செய்வாரா, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கும்படி அவர் என்ன செய்யறாரு, பரிசுத்தமாக்குகிறார். என்னெல்லாம் செய்யணும் அங்க பவுல் பிராக்டிஸ் பண்றதுதான் அவர் எழுதுறாரு. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணுமா? சூழ்நிலையை பார்த்து நமக்கு சந்தோஷம் வந்ததுன்னா இன்னும் நம்ம என்ன செய்யல, கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடாய் நம்ம இல்ல. எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் இன்றைக்கு எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த சூழ்நிலைகள் எதுவும் என்னை அசைக்க முடியாது. என் தகப்பன் என்னை ரட்சிக்கிறவரும் என்னை விடுவிக்கிறவரும்
என்னை தப்புவிக்கிறவரும் என்னை பாதுகாக்கிறவருமாய் அவர் இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்திருந்தோம்னா சூழ்நிலைகள் நம்மளை என்ன செய்ய முடியாது, சோர்வடைய பண்ண முடியாது. எப்போ நம்ம அவருக்குள்ள சந்தோஷமா இருப்போம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள். சூழ்நிலையை பார்த்து சந்தோஷமா இருங்கள்னு பவுல் எழுதல, கர்த்தருக்குள். ஏன்னா அவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளால அந்த சந்தோஷத்துல இருந்து வெளியே வரவே முடியாது. இன்றும் அவரை குறித்ததான அந்த அறிவு நம்ம அறிவுல இருக்கு. நம்ம அறிந்து உணராதபடியினால, அவர் எவ்வளவு பெரியவர் அப்படின்னு அறிந்து உணராததுனால நம்ம என்ன செய்யறோம், அந்த சந்தோஷத்துல குறைவுபடுகிறோம். அங்க அடிச்சு துவைச்சு அங்க தொழுமரத்துல கெட்டி வச்சுட்டாங்க பவுலையும் சீலாவையும். அப்ப கூட அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணலன்னா அவங்களுக்கு வந்திருக்காது. அந்த இடத்துலயும் நடு ராத்திரியில பவுலும் சீலாவும், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 16 நீங்க எடுத்தீங்கன்னாலும் நீங்க வாசிங்க. நடு ராத்திரியில அப்போஸ்தலர் 16:25 பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நம்ம செய்வோமா? நமக்கு எதிரா இன்னைக்கு நம்மள அடிக்கலாம் வேண்டாம், ஒரு வார்த்தை போதும் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு. இங்க இவங்களை பயங்கரமா துன்புறுத்தி அடிச்சு பேசி அவங்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, சிறைக்குள்ள போட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்க எப்படி துதிக்கிறாங்க, சந்தோஷமா தேவனை துதிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எதை பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு ஜீவனாய் மாறும். அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன வார்த்தை கூட நம்மள சோர்வுற பண்ணுச்சு அப்படின்னா இன்னும் நம்ம எப்படி இருக்கோம், சின்ன பிள்ளையா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ள இன்னும் நம்ம என்ன செய்யல, வளரல. ஏன்னா நம்ம பிராக்டிஸ் பண்ணல. இன்னும் மனுஷரை போல சிந்திச்சு மனுஷ மார்க்கமாய் நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் பிராக்டிஸ். கன்சிஸ்டன்டா அவர் யாருங்கிறதையும் அவரை பெரிதாய் பார்க்கிறதுலயும் அவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அது அப்படியே கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அது இப்படி செய்கிறவர்களாயும். வேதத்துல நம்ம ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை வாசிக்கும் பொழுதும் அவரை பெரிதாய் பார்க்கும் பொழுதும் நம்ம இதை என்ன செய்ய முடியும், கன்சிஸ்டன்டா நம்ம வாழ்க்கையில இதை பிராக்டிஸ் பண்ண முடியும். அப்படி பிராக்டிஸ் பண்ணும்போது அங்க என்ன நடக்க, அந்த சந்தோஷத்துல இருக்கும்போது சிறைச்சாலையின் அஸ்திபாரங்களே அசைக்கப்படுது. ஏன்னா சமாதானத்தின் தேவன் அங்க வந்துடுறாரு. சமாதானத்தின் தேவன் வரும்போது சூழ்நிலைகள் அங்க என்ன செய்து மாறுது. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை கால்களின் கீழே நசுக்கி போடுவார். அன்னைக்கு பவுலையும் சீலாவையும் அடைத்து வைத்திருந்த அந்த சாத்தான் என்ன செய்யறான், நசுக்கப்பட்டு அங்க சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைந்து அவங்க விடுவிக்கப்படுறாங்க. அவங்க கட்டுகள் எல்லாம் கலைஞ்சு விழுகிறது. இந்த ரெஸ்ட் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ரெஸ்டுக்குள்ள நம்ம வரணும்னா அதுக்கு பிராக்டிஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கு பேதுரு அந்த ரெஸ்டுக்குள்ள வந்ததுனாலதான் அங்க சிறையில அடைக்கப்பட்டப்ப கூட அவர் தூங்கிட்டு இருக்கிறாரு. அடுத்த நாள் என்ன நடக்கும்னு தெரியாது, ஆனா அவர் நிம்மதியா தூங்குறாரு. அந்த சமாதானம் வந்ததுனாலதான் தூதன் ராத்திரியில தட்டி எழுப்பி அவரை கொண்டு போய் வெளியே கொண்டு விடுறத பார்க்கிறோம். ஒரு பக்கம் சபை மக்கள் ஜெபித்து கொண்டா இருந்தா கூட தாவீது பேதுரு அந்த ரெஸ்டுக்குள்ள என்ன செஞ்சுட்டாரு, வந்துட்டார். இதே போலதான் இயேசுவும் தன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களையும் அவர் பிராக்டிஸ் பண்றாரு. அடிக்கடியாய் அவர் தனிமையில பிதா கூட என்ன செய்கிறார், உறவு கொள்ளுகிறார். அந்த கெத்செமனே தோட்டத்துல அப்ப கூட அவர் சொல்றாரு, பிதாவை ஏன் சித்தம் இல்ல உங்க சித்தம். அப்போ ஒவ்வொன்னுக்கும் அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் அவர் எங்க இருந்து பெற்றுக்கொள்றாருன்னா பிதாவின் சித்தத்துல இருந்து அவர் பெற்றுக்கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அதிகாலையில் இருட்டோட எழும்பி அவர் தன் தகப்பனை தேடுகிறத பார்க்கிறோம். வீட்டை விட்டு வெளியே போய் தனிமையின் இடத்துல அவர் பிதாவோடு கூட அவர் உறவு கொள்ளுகிறத பார்க்கிறோம். இதெல்லாம் கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸா தேவகுமாரன் செய்கிறார். இன்னைக்கு அப்ப நம்ம எவ்வளவு தூரம் இதை செய்யணும்? அவருக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறேன்.
அவர் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்துகிறாராம். கீழ்ப்படிதல் அவருக்கு இருக்குது. பிலிப்பியர்ல பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு நாள் செய்யறது இல்லை, இதெல்லாம் லைஃப் ஸ்டைலா அங்க மாறுது. அங்க வார்த்தைய அவர் உள்வாங்கி உள்வாங்கி சின்ன வயசுல இருந்தே அந்த தேவாலயத்துல அங்க போதிக்கப்பட்ட வார்த்தைகள் அவர் இருதயத்துல இருந்தபடியினாலதான், அந்த வார்த்தை அவர் வாழ்ந்தபடியினாலதான் சோதனைக்காரன் வந்த பொழுது எழுதி இருக்கிற அந்த வார்த்தையை சொல்லி அவர் ஜெயம் எடுக்கிறார். அப்போ அந்த ரீடிங் அப்ளையிங் ஸ்கிரிப்சர்ஸ் வாசிச்சு அந்த ஸ்கிரிப்சர் அவர் என்ன செய்யறாரு, அப்ளை பண்றாரு. அது ஒரு கன்சிஸ்டன்ட் பிராக்டிஸ் அவர் லைஃப்ல இருக்கு. அடுத்ததா அந்த கம்பேஷன், அன்புல அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். அப்ப சுகம் கொடுக்கிறது, மன்னிக்கிறது, மற்றவங்களுக்கு ஊழியர் செய்யறது, இது எல்லாம் அந்த அன்புல இருந்து அவர் செய்யறத பார்க்கிறோம். ஏன்னா பிதாவின் இடத்திலிருந்து அந்த அன்பை அவர் கான்ஸ்டன்டா அவர் மனுஷனாய் வந்தபடினால் அதை பெற்றுக்கொண்டு அந்த அன்புல இருந்து அவர் மற்றவங்களுக்கு ஊழியர் செய்கிறார். இந்த அன்புல இருந்து நம்ம ஊழியர் செஞ்சாதான் நம்ம ஊழியத்தின் மூலம் மற்றவர்கள் உண்மையான பயனை அடைய முடியும். அங்க சொல்றாரு, குமாரன் தாமாகவே எதையும் செய்யல, பிதா கிட்ட இருந்து எதை பார்க்கிறாரோ அதை தான் செய்கிறார். எப்படி அதை பிதா கிட்ட இருந்து அவர் எதை பார்க்கிறார் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள முடியும். கான்ஸ்டன்ட் அந்த பிரசன்ஸ்ல அவர் எப்பொழுதும் அந்த பிராக்டிஸ்ல இருக்கிறார். பிதாவினுடைய சந்நிதியில அவர் அந்த பிராக்டிஸ் பண்ணிட்டே அவர் கூட இருக்கிற உறவுல கன்சிஸ்டன்டா இருந்தபடியினால அவருக்கு பிரியமானதை மாத்திரம்தான் நான் செய்கிறேங்கிறத அவர் உறுதியா என்று சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு மொமெண்ட்லயும் அவருடைய திங்கிங், அவருடைய பேச்சு எல்லாமே அங்க பிதாவுக்கு பிரியமானதா இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் என்ன செய்கிறாரு, சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் அது அந்த பிதாவின் சித்தத்துக்கு விரோதமான எந்த எண்ணங்களையும் அவர் சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அத அவர் உறுதியா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம உறுதியாய் அத சொல்ல வேண்டிய இடத்துக்கு நம்மளும் வரணுங்கிறது தான் இங்க நமக்கு வேதம் கற்று தருது. இந்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், மாம்சத்தின் படி நடக்கல, ஆவியில இன்னைக்கு நம்ம யாரா இருக்கிறோம், ஆவியில இன்றைக்கு கிறிஸ்துவின் ஆவி நம்ம கூட ஒன்றாய் ஆக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். இன்னைக்கு இந்த இடத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில ரெஸ்ட நம்ம ஃபீல் பண்ண முடியும், சந்தோஷத்தை நம்ம வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். இந்த சந்தோஷம், இந்த ரெஸ்ட், இந்த கவலை இல்லாத ஒரு இடம், நம்ம சிந்தனைகள் சரியாகும் போது சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருப்பார். இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம கூட இருக்கும் போது நம்ம வாழ்க்கையில எந்த பகுதிகள்ல எல்லாம் சத்ருவானவன் கிரியை செய்து கொண்டிருந்தானோ அவன் உடனடியாக அவன் விழுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இதுக்கு ரொம்ப முக்கியம் பிராக்டிஸ். கன்சிஸ்டன்டா ஒரு நாளைக்கு நீங்க என்ன ஜெபித்திருக்கிறீங்க, அந்த ஜெபத்துல நீங்க அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியது அது உங்க பிராக்டிஸ். மன்னிக்க வேண்டியது அது உங்க பிராக்டிஸ். நன்மை செய்ய வேண்டியது அதை நீங்க கன்சிஸ்டன்டா நம்ம என்ன செய்யணும், செய்து கொண்டே இருக்கணும். நம்மள மற்றவங்களை ஆசீர்வதிக்கிறது அது ஒரு பிராக்டிஸ். இப்படி எல்லாமே நம்ம வாழ்க்கையில வசனத்தை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதுதான் நம்ம வாழ்க்கை ஜீவனில் அது செயல்படும். எல்லா பகுதிகள்லயும் நம்ம வாழ்க்கையில ஜீவனை பார்க்க முடியும், உறவுகள்ல ஜீவனை பார்க்க முடியும், ரிலேஷன்ஷிப்ஸ் ரெஸ்டோர் ஆகுறத பார்க்க முடியும். நீங்க யார பத்தியும் உங்க சிந்தனைகள்ல தவறான எண்ணங்கள் வராது, அவங்களை குறித்ததான கசப்பான எண்ணங்கள் வராது. அந்த இடத்துக்கு வரும்போது சம்பந்தப்பட்டவர்கள் இடத்துல அந்த ஜீவன் கடந்து சென்று அவங்க உங்க கூட ஒப்புரவாகிறத நீங்க பார்க்க முடியும். அது உங்க குடும்பத்திலையும் நீங்க பார்க்க முடியும், மற்றவர்களிடத்திலையும் நீங்க பார்க்க முடியும். அப்ப இதுக்கெல்லாம் வசனத்துக்கு
கீழ்ப்படியணும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாறும்போது எல்லா பகுதிகளிலும் நம்ம ஜீவனை நிச்சயமாய் பார்க்க முடியும். தாமே இந்த வார்த்தை உங்க ஒவ்வொருவருடைய இருதயத்துல விதைக்கப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைய அப்படியே செயல்படுத்தும்படியாய் நம்ம எல்லாரும் இதுல செயல்படும்படியாய் தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த காலை வேளையிலும் கூட கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சத்தியத்தை இன்றைக்கு நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நாங்க நீங்க கற்றுக் கொடுத்த இந்த சத்தியத்துல நாங்க நிலைத்திருக்க, இத பிராக்டிஸ் பண்ண ஆவியானவரே எங்களுக்கு நீங்க கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நாங்கள் எங்களை வஞ்சியாதபடிக்கு நாங்களே பல நேரங்கள்ல எங்களை ஏமாற்றிட்டு இருக்கிறோம்ப்பா. வசனத்தை திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதேபடி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று சொன்னபடி நாங்க இந்த வார்த்தைக்கு எங்களை சப்மிட் பண்றோம்ப்பா. ஒவ்வொரு எண்ணத்தையும் நாங்க கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்த எங்களுக்கு நீங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க பலன்ல இது முடியாது, ஆனா எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே இதை செய்ய எங்களுக்கு பலன் உண்டு என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம் அப்பா. அப்பா, விலையேற பெற்ற இந்த சத்தியத்தை ஆண்டவரே எங்க இருதயங்கள்ல இது எழுதப்பட்ட இந்த சத்தியம் எங்க வாழ்க்கையில பல 1000 மடங்கு பலன் தர நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லாரையும் நேசிக்க, எல்லாரும் இடத்திலும் அப்பா பகை இல்லாமல் இருக்க, மன்னிக்க, எல்லாரையும் அப்பா கர்த்தாவே எல்லாரிடத்திலும் ஆண்டவரே நாங்க ஆசீர்வாதத்தை சொல்ல எங்களுக்கு கிருபை தாங்க. மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நாங்கள் அணிந்து கொள்ள, ஈகோ எங்க கிட்ட இருந்து முற்றிலுமாய் அகன்று போக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களை யாரு என்ன சொன்னா என்ன, பேசினா என்ன, அது நாங்க கிடையாது. இன்னைக்கு எங்க ஆவியில நாங்க யாரா இருக்கிறோம்? நாங்கள் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். இத மட்டும் நாங்க பெருசா பார்க்க அப்பா எங்களுக்கு நீங்க கிருபை தாங்கப்பா. தகப்பன், அப்படியே ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை எங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை ஒவ்வொருவரும் செயல்படுத்த தகப்பன் கிருபை தருவீராக. தகப்பன், அப்படியே ஒவ்வொருவரையும் இந்த நாள்ல நீங்க பலப்படுத்தி இருக்கிறீங்க, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தை 1000 மடங்கு பலன் தர நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் மனதார உடைய பிள்ளையா நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனில் ஆளுகை செய்யும்படியாய் இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். Thank you.